வளிக்கு திணிவு உண்டா என்று நாங்கள் பரிசோதிப்பதற்கு முதலில் வளி நிரப்பப்பட்ட கரப்பந்து அல்லது வளி நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றை எடுத்து முதலில் வாசிப்புகளை குறித்து கொள்ள வேண்டும். பிறகு வளி அகற்றப்பட்ட நிலையில் அதே பந்தை அல்லது அதே பலூனை எடுத்து நாங்கள் வாசிப்புகளை குறித்து கொள்ள வேண்டும். பிறகு இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடை வித்தியாசத்தை நாங்கள் துணிவதன் மூலம் அந்த வித்தியாசம் வளியின் திணிவு என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அல்லது வேறொரு முறை மூலமாகவும் வளிக்கு திணிவு உண்டு என்ற பரிசோதனையை மேற்கொள்ளலாம். இதற்காக நாங்கள் வளி நிரப்பப்பட்ட பலூன்களை மீட்டர்கோலின் இருபுறமும் கட்டி தொங்கவிட்டு மீட்டர்கோல் கிடையாக உள்ளவாறு சமநிலைப்படுத்த வேண்டும். பின்னர் பலூன் வெடிக்காதவாறு பலூனில் உள்ள வளியை வெளியேற்ற வேண்டும். பலூன் வெடிக்காதவாறு நாங்கள் வெளியேற்றுவதற்கு அதற்கு செலோடேப் போன்ற ஏதாவது ஒன்றை ஒட்டிக்கொள்ளலாம். அந்த இடத்தில் துளை விடுவதன் மூலம் பலூன் வெடிக்காது பலூனில் உள்ள வளியை வெளியேற்றலாம். இச்சந்தர்ப்பத்தில் கோல் சமநிலையற்று போவதையும் வளி கொண்ட பலூன் பக்கமாக கோல் சாய்வதையும் அவதானிக்கலாம். அத்தோடு ஒரு துளை விட்டால் அதன் சமநிலையற்று போவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துளைகளையும் விட்டு அவதானிப்புகளை விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு பலூனில் உள்ள வளி வெளியேற்றப்பட்டமையே இதற்கு காரணம், அதாவது கோல் சமநிலையற்று போவதற்கு காரணம் என்ற முடிவுக்கு வருவதோடு இச்செயற்பாட்டிலிருந்து நாங்கள் வளிக்கு திணிவு உண்டு, அதாவது வாயுக்கள் திணிவு கொண்டவை என்ற முடிவுக்கு எங்களால் வரக்கூடியதாக இருக்கும்.